நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. பட் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த மாதிரி வர வைரல் இன்ஃபெக்ஷனில் அது ப்ரெசிபிட் ஆகி வரலாம். எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலுமே ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச், சென்னை, அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம நான் மாடிஃபியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மாடிஃபியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரெண்டாக பிரிப்போம். நான் மாடிஃபியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து மேல் செக்ஸ், ஏஜ், ஜீன்ஸ், பேரண்டல் ஹிஸ்ட்ரி வித் ஹார்ட் டிசீஸ். மாடிஃபியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் diabetes mellitus, high blood pressure, smoking, physical inactivity, poor food habits. Other than that, one often missed risk factor is air pollution and having viral infections. அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. பட் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். நம்பர் 1, 2018 நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னல். அந்த ஜேர்னலில் பல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை கனடாவிலேருந்து பப்ளிஷ் பண்ணி படித்தாங்க. என்ன படித்தாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் ஏதாவது அசோசியேஷன் இருக்கா அப்படின்னு படித்தாங்க. அதில் அவங்க கிட்டத்தட்ட நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் படித்தாங்க. அதில் 3 வைரல் இன்ஃபெக்ஷன் சிக்னிஃபிகண்ட்டாக வந்துச்சு. நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸா பி, நம்பர் 2 இன்ஃப்ளூயன்ஸா ஏ, நம்பர் 3 ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ். இது 3மே வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காமன் கோல்டில் காஸ் பண்ணும். சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர்றப்ப அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்துடும். ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த மாதிரி வர வைரல் இன்ஃபெக்ஷனில் அது ப்ரெசிபிட் ஆகி வரலாம். ஒருத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா பி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் இன்சிடென்ட் ரேஷியோ 10 டைம்ஸ் வந்து பி இல்லாதவங்களோட அதிகமாக ஹார்ட் ப்ராப்ளத்தை கொண்டு வருது. இன்ஃப்ளூயன்ஸா ஏ 5 டைம்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸ் 3 டைம்ஸ். ஸோ எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலுமே ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் உடம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஹார்ட் இருக்கிற ரத்த குழாயில் லைட்டாக பிளவு, எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பிளாக் ரப்சர் அப்படின்னு சொல்லி பிளவு ஏற்பட்டு அங்கே ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வர தடுக்க முடியுமா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை தான் ஐசிஎம்ஆர் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ஸ்டடின்னு ஒன்று பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன் ஜென்ரல் இட் இஸ் வெல் கைண்ட் ஆஃப் நோன் தட் டேக்கிங் வேக்சின்ஸ் ப்ரிவென்ட் டிசீஸ். அதே மாதிரி எல்டர்லி இண்டிவிஜுவல்ஸ், எல்டர்லின்னு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஹார்ட் எஃபிஷியன்சி, ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, இவங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அது அவங்களுக்கு உயிரை பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு விளைவில் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேக்சின் போட்டுக்கிட்டோம்னா 100% ப்ரிவென்ட் பண்ணதோ இல்லையோ மோர் தென் 40 to 60% ப்ரிவென்ட் பண்ணுது, ஹார்ட் ப்ராப்ளம் வரது ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு எவிடன்ஸ் சொல்லுது. ஒரு சின்னோண்டு ஒரு வேக்சின் இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறதுனால ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வர பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ண முடியுது, ஒரு ரீசனபிளி தடுக்க முடியுது அப்படின்னா இதோட என்ன பெனிஃபிட் வேணும் வேக்சின் போடுறதுக்கு நம்மளுக்கு? நம்பர் 1 இது. நம்பர் 2 வந்து 2024 அதே மாதிரி நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் ஒரு ஜேர்னலில் எல்லாத்துக்கும் ஃப்ளூ வந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருதா, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஃப்ளூ வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருதான்னு படித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க ஹார்ட் அட்டாக் வரதை விட ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வேக்சின் போடணும், எஸ்பெஷலி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, எல்டர்லி இண்டிவிஜுவல்ஸ். மோர் தென் தேட் ஹார்ட் அட்டாக் அவங்க முன்னாடி வந்திருக்குது, ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்சின் போடுறது பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணுறோம். இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ்லையும் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறோம். அண்ட் we are executing the same and we are seeing the benefits. In addition to reducing HbA1c, that is sugar, in addition to keeping the blood pressure under control, in addition to keeping the low density lipoprotein under control, taking an annual flu vaccine definitely will help patients in having reduced future heart attacks. நன்றி.